அம்மா ஹாய் செலம்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு பியூர் ரேஷன் அரிசியில் சுட்ட தோசை, அதுக்கப்புறம் அதுலேயே சுட்ட நல்லா சாஃப்டான இட்லி, மெத்துன்னு ஒரு இட்லி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஜெய்குட்டிக்கு தான் இப்போ தோசை சுட்டுட்டு இருக்கிறேன், உங்களுக்கும் சுட்டு தரேன். அதுக்கப்புறம் வந்து கோழிக்கறி குழம்பு, குக்கர் குழம்பு. நீ கேட்டல கோழிக்கறியில் குக்கர் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு, இன்னைக்கு வச்சாச்சு காலையிலேயே. இன்னைக்கு ஒரு புடி செமையா இருக்குமா? சீக்கிரமா வந்து ஒரு கலக்கியை போடு. கலக்கிக்கும் முட்டை தோசைக்கும், முட்டை தோசை நான் போடுற ஒரு பக்கம், நீ கலக்கி போடு. இட்லி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சாப்பிட்லாம் இன்னைக்கு. ஓகேம்மா. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். பூஜா குட்டியை கேட்டதை சமைச்சு கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரொம்ப நாளாக போராட்டம்னா அது கொஞ்சம் நெஞ்ச போராட்டம் இல்லை, அது வார்த்தையால் சொன்னால் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு போராட்டத்தை நான் கடந்து இன்னைக்கு வந்து அது சக்ஸஸ் ஆக போகுது. சரிங்களா? என்ன சொல்கிறது, அது அந்த அளவுக்கு வலி வேதனை என்னென்னமோ அனுபவிச்சிருக்கேன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். அது என்னன்னு சொல்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்கே சொல்கிறேன். முடிஞ்சால் கூட இதுக்குன்னே ஒரு வீடியோ பேசியோ உங்களுக்கு நான் போடுறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இந்தாப்பா ஒயின் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, அதுதான் அந்த ஒரு ஹாப்பினஸ் தான் இப்போ என்னோடய முகத்தில் தெரியுது. அது இன்னும் மதியத்துக்கு மேலே இன்னுமே 100% ஹாப்பி ஆகிடுவேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் பூஜா வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் அம்மா அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட தயாரிப்பு கூடத்துக்கு போய் அங்கே கொஞ்சம் ஊறுகாய் தாளிக்கிற வேலையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் மதியத்துக்கு மேலே தான் அங்கே போவேன். போயிட்டு வந்து உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியாது, இந்த ஆன்லைன் அதாவது நம்ம கொரோனா காலத்துலேருந்து தான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கணும். அது தொடங்கினதுலேருந்தே எங்களோட எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எதையும் நிச்சயம் ஷேர் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பை.